சிங்கம்புணரியில் ரசிகையின் வீட்டிற்கு வந்த பேச்சாளர் பர்வின் சுல்தானா. ரசிகையின் வீட்டில் மனம் விழுக்க வழி உண்டு நூலகத்தை திறந்து வைத்து தனக்கு 6 அடி உயரத்தில் சிலை வைத்திருந்ததை பார்த்து ஆனந்த அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி என்ஃபீல்ட் காலனியில் வசித்து வருபவர் ரமணி. இவர் சிறுவயது முதலே பேச்சாளர் பர்வின் சுல்தானாவின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டவர். தந்தை இறப்பிற்கு பின் ஆதரவற்ற நிலையில் இருந்த ரமணி பேச்சாளர் பர்வின் சுல்தானாவின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டுள்ளார். பர்வின் சுல்தானாவின் தன்னம்பிக்கை நிறைந்த புத்துணர்ச்சி ஊட்டும் கருத்துக்களால் தனது வாழ்க்கையில் நாமும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் 5 ஆண்டுகளாக வீட்டில் நூலகம் அமைத்து பல்வேறு நூல்களை அப்பகுதிவாசிகளுக்கு வாசிக்க கொடுத்து வந்தார். அத்துடன் அவருடைய முகத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டின் நுழைவாயிலில் வீட்டு எண் அறை என வீடு முழுவதும் பர்வின் சுல்தானா புகைப்படங்களையே மாட்டி வைத்துள்ளார். அதிலும் திருப்தியடையாத ரமணி பர்வின் சுல்தானாவின் முழு உருவ சிலையை நிறுவ முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் வீட்டின் உரிமையாளரிடம் அனுமதி பெற்று தான் வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டிலேயே ஹாலில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான சிமெண்டால் செய்யப்பட்ட 6 அடி உயர தத்ரூப சிலையை வடிவமைத்து வைத்தார். இந்த தகவலை அறிந்த பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை கூறி மகிழ்விக்க சிங்கம்புணரிக்கு வருகை தந்தார். வருகை தந்த பர்வின் சுல்தானாவிற்கு பூங்கொத்து கொடுத்து ஆரத்தி எடுத்து வரவேற்ற ரமணி வீட்டிற்குள் அழைத்து சென்று நூலகத்தை பர்வின் சுல்தானா ரிப்பன் வெடி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். தொடர்ந்து நிமிர்ந்து பார்த்த பர்வின் சுல்தானா 6 அடி உயர தனது தத்ரூப சிலையை பார்த்ததும் வீடு முழுவதும் பர்வின் சுல்தானாவின் புகைப்படங்களை பார்த்து ஆனந்த அதிர்ச்சியடைந்தார். ஜெயராம் நாயுடு. வணக்கம். நான் ஜெயராம் நாயுடு, தஞ்சாவூர் மாவட்டம் ஜெயராம் நாயுடு மகள் ரமணி. எங்கள் அப்பா மளிகை கடையில் பேப்பரில் சணல் போட்டு கட்டி பொருள் மளிகை பொருள் வாங்கிடுவாங்க. அந்த பேப்பரை 7ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன். அந்த பேப்பரெல்லாம் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பேப்பரெல்லாம் எடுத்து படித்தேன். அந்த கதை புக்கு நிறைய படிப்பேன். கதை ஓசிலாம் அதெல்லாம் கிடச்சிச்சு. நிறைய கதை புக்கு படித்தேன். அந்த படிப்பு தான் நான் படித்தது. அவங்க எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிற டயத்தில் மேடம் பேச்சை கேட்டேன். ஒரே பேச்சு தான். அந்த பேச்சு எவன் ஒருத்தன் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்னாடி நம்ம சாகக்கூடாது அப்படின்னு ஒரு பீச்சில் சொன்னாங்க. அந்த பீச்சை கேட்டு 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 குடும்பத்துக்கு அப்புறம் எல்லா பேச்சையும் கேட்டேன். அப்புறம் அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும். ஊரில் என்ஃபீல்ட் காலனி வேட்டையம்பட்டியில் அவங்க தான் என்னை வாழ வச்சாங்க. அதனால் அவங்களுக்கு திரும்ப எதையாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நூலகம் பேர் வச்சேன். நூலகத்துக்கு இவங்க பேச்சை கேட்டு தான் அதில் திருத்தி நான் நூலகத்துக்கு பேர் வச்சேன். அது தெய்வ செயல் தான். என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அந்த தெய்வ சக்தி தான் நூலகம் வைக்கணும், சேவை செய்யணும்னா நூலகம் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க பீச்சை கேட்க கேட்க நூலகத்தை அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் செலவு வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. மக்களுக்கு ஏதாவது நம்ம கடைசி காலத்தில் செல்லை பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு சேவை நம்மளால் முடிஞ்சது. ராஜமஹாலை கட்டினாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு செங்கக்கல் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம போவோம். நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு செங்கக்கல்லையாவது நம்ம எடுத்து வச்சுட்டு போகணும். அதுக்கு தோணுச்சு. அதனால வச்சு இந்த இடத்துல தான் நான் இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்.